Hi friends, a very good morning to all. I am Suga Bharati from Innas team. Today நான் வந்து கேவா பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட் பற்றி தான் பேச போகிறேன். நம்மளுடைய இந்த கேவா பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு. நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய இந்த பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட் வந்து 100% பியூர் நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வராது. தைரியமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். பிளேட்லெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய நிறமற்ற செல் துண்டு தான் இந்த பிளேட்லெட். இது வந்து நமக்கு இப்போ எங்கேயாச்சும் அடிபட்டுட்டு அப்படின்னா, ரத்தம் போய்க்கிட்டே இருக்கும். அந்த ரத்தம் போக விடாம தடுத்து நிறுத்துறதுக்கும், ஒரு இரத்த நாளம் சேதமடைஞ்சா அந்த பிளேட்டுகள் வந்து அந்த இடத்துக்கு வேகமா சென்று, ஒன்றாக பிணைக்கப்பட்டு இரத்தப்போக்க நிறுத்துறதுக்கு ஒரு உராய்வை ஏற்படுத்துது. இதுதான் இந்த பிளேட்லெட்டோட ஒர்க்கு. இந்த செயல்பாட வந்து ஒட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிளேட்லெட்ஸ வந்து த்ரோம்போசைட்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு மைக்ரோ லிட்டர் ரத்தத்துல 1,50,000 முதல் 4,50,000 வரை சாதாரண பிளேட்டுகள் எண்ணிக்கையா இருக்கும். குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கை வந்து த்ரோம்போசைட்டோபினியா என்று அழைக்கப்படுது. அதிக பிளேட்லெட்டோட எண்ணிக்கை த்ரோம்போசைட்டோசிஸ் என்று அழைக்கப்படுது. இந்த பிளேட்லெட்ஸோட கவுண்ட் வந்து கம்மியா ஆச்சு அப்படின்னா, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்றேன். எலும்பு மஞ்சை கோளாறுகள், இரத்த புற்றுநோய்கள், வைரஸ் தொற்றுகள், ஆட்டோ இம்யூன் நோய்கள், புற்றுநோய், ஹெமடாட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம். சில மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனாலும் சைடு எஃபெக்ட்ஸா நமக்கு வந்து பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியா இருக்கும். த்ரோம்போசைட்டோபினியா அப்படிங்கிற நோய் நமக்கு ஏற்படும். இது எல்லாமே நமக்கு பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியா இருக்கு. இதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஊதா அல்லது சிவப்பு சொறி போல் தோன்றும். இரத்தப்போக்க குறிக்கும். இரத்தப்போக்கு வந்து தொடரும்போது வெட்டுகள்ல இருந்து பிளட் வந்து நிக்காம அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஈறுகள் அல்லது மூக்குல இருந்து இரத்தப்போக்கு ஏற்படும். சிறுநீர் அல்லது மலத்துல இரத்தம் வரும். வழக்கத்தை விட மாறா நமக்கு கடுமையான மாதவிடாய் ஓட்டம் ஏற்படும். பீரியட்ஸ் வந்து நிறைய வரும். சோர்வு, விரிவாக்கப்பட்ட மண்ணீரல் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கியூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம கம்பெனி எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளுடைய இந்த கேவா பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி, கிலாய், சதாஃபகர், பப்பாளி இலை, இது எல்லாமே கலந்த ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் தான் நம்மளுடைய இந்த கேவா பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளிலிருந்தும் ஒவ்வொரு விதமான நமக்கு பயன்கள் ஏற்படும். நம்மளுடைய கேவா பிளேட்லெட் பூஸ்டருடைய பெனிஃபிட்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். பிளேட்லெட்டோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இது வந்து டெங்கு காய்ச்சல், மலேரியா, வேறு ஏதேனும் வைரஸ் தொற்றுகள் குறித்த காய்ச்சல் எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்த கேவா பிளேட்லெட் பூஸ்டர் உதவியாக இருக்கும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கலை இரத்த அணுக்கள்லேருந்து சேதம் விளைவிப்பதை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஆரோக்கியமான சிவப்பு இரத்த அணுக்களுக்கு உதவுது. குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கையை மாற்றுது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கொடுக்குது. வைரஸ் காய்ச்சலுக்கு பிறகு விரைவாக குணமடைய உதவுது. ஒரு தனி நபருடைய நினைவாற்றல் திறன், செறிவு, அமைதி, கவனம் மற்றும் விழிப்புணர்வு இது எல்லாத்தையுமே மேம்படுத்துறதுக்கு இந்த பிளேட்லெட் பூஸ்டர் ரொம்ப உதவியாக இருக்கும். நினைவாற்றல், பகுத்தறிவு, சிக்கலை தீர்க்கும் மற்றும் பிற அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்துறதுக்கு இந்த பிளேட்லெட் பூஸ்டர் ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளுடைய பிளேட்லெட் பூஸ்டரில் வந்து கிலாய் இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் வரக்கூடிய காய்ச்சல் வராமல் தடுக்க முடியறதுக்கு நம்மளுடைய இந்த கேவா பிளேட்லெட் பூஸ்டர் எடுத்துக்கும் போது ரொம்ப உதவியாக இருக்கும். டெங்கு, மலேரியா, பன்றி காய்ச்சல் இந்த மாதிரி சில கொடிய நோய்கள் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய டேப்லெட் எடுத்துக்கலாம். ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளுடைய இந்த பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட்டில் வந்து சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றங்கள் இருக்கிறதுனால இரத்த அழுத்த அளவையும் கொலஸ்ட்ரால் அளவையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்மளுடைய இந்த கேவா பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட்டை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். காலையில் ஒரு மாத்திரை, மாலையில் ஒரு மாத்திரை, சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். 6 to 12 months இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதை பற்றின வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைஸ்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். பிளட்டில் வந்து பிளேட்லெட் கவுண்ட் குறையா இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்த கேவா பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட் எடுத்துக்கலாம். ரொம்பவே உதவியாக இருக்கும்.
பிளேட்டோட கவுண்ட் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதன் மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்லேருந்து க்யூர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்த கேவா பிளேட்லெட் பூஸ்டர் டேப்லெட் எடுத்துக்கலாம். ரொம்பவே உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.